என் தங்கமே, நீ இதை இப்போ கேட்கும்போது உன்னோட இதயம் சொல்லுது, இது தான் நான் எதிர்பார்த்த பதில். நீ நீண்ட நாட்களாக குழப்பத்துடன் இருந்திருக்கலாம். ஏன் எல்லாம் இப்படிச் சுழன்றது என்று நினைத்திருக்கலாம். ஏன் சில விஷயங்கள் தாமதமாயிற்று என்று உன்னையே கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் என் தங்கமே, யூனிவர்ஸ் எப்போதும் பதில் தராதது கிடையாது. அது பதில் தரும், ஆனால் அந்த பதில் எப்போதும் நேரடியாக வராது. சில சமயம் ஒரு வார்த்தையாக வரும், சில சமயம் ஒரு மனிதராக வரும், சில சமயம் இந்த மாதிரி ஒரு உரையாக வந்து உன்னோட இதயத்தை தொட்டு உன்னோட வாழ்க்கையை மாற்றிவிடும். இதோ நீ எதிர்பார்த்த பதில் இதில்தான் இருக்கிறது. நீ கடந்த சில மாதங்களாக உன் உள்ளம் ஒரு வகை துயரத்தில் இருந்தது. வெளியில் சிரித்தாலும் உள்ளே ஒரு சுமை இருந்தது. அதற்கு பெயர் விழிப்பு அழைப்பு. உன்னோட ஆன்மா உனக்கு கூறி வந்தது, இது தான் உன் வாழ்க்கையின் மாறுபட்ட திசை. நீ இதுவரை பார்த்த எல்லாமே உன்னோட பயணத்தின் பழைய அத்தியாயங்கள். இப்போ யூனிவர்ஸ் உன்னோட புத்தகத்தை மூடி புதிய பக்கத்தை திறக்கிறதே. அந்த பக்கம் வெறுமையா தோன்றலாம், ஆனால் அதில் உன்னோட ஒளி எழுதப்போகிறது. நீ பல முறை நான் சரியா சென்று கொண்டிருக்கேனா என்று கேட்டிருக்கலாம். பதில் இதோ, ஆம், நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய். உன்னோட சோதனைகள், தாமதங்கள், காயங்கள் எல்லாம் உன்னோட ஆன்மாவை வலிமையாக்கி வந்தது. ஒவ்வொரு வலியும் உன்னோட குணத்தை வடிவமைத்தது. யூனிவர்ஸ் ஒருபோதும் தேவையற்ற அனுபவம் கொடுக்காது. அது உன்னோட உள்ளே இருந்து சொல்லுது, நீ எதற்காக எல்லாம் கஷ்டப்பட்டாயோ அது பயனளிக்கப் போகுது. என் தங்கமே, நீ நினைப்பது போல உன்னோட வாழ்க்கை முடங்கி கிடையாது. அது நடக்குது அமைதியாக, உன்னோட கண்களுக்கு தெரியாமலே. யூனிவர்ஸ் உன்னோட ஆசைகளை, உன்னோட பிரார்த்தனைகளை, உன்னோட கனவுகளை ஒவ்வொன்றாக அமைத்து கொண்டிருக்கிறது. நீ நம்பிக்கையை பிடித்து கொண்டால் அது உன்னோட நிஜமாக மாறும். இப்போ நீ இதை கேட்கிறாய் என்பதே உனக்கான உறுதி. யூனிவர்ஸ் சொல்லுது, நான் உன்னோட பக்கம் இருக்கிறேன். நீ உன்னோட கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதை எல்லாம் விடு. நீ எவ்வளவு காயப்பட்டாலும் யூனிவர்ஸ் உன்னோட இதயத்தை மீண்டும் குணப்படுத்தும் சக்தி கொண்டது. உன்னோட உள்ளம் இன்னும் அழகானது, இன்னும் ஒளியால் நிரம்பியிருக்கிறது. அந்த ஒளியை மீண்டும் நம்பு. நீ யாரும் இல்லாத நேரத்திலும் உன்னோட சிந்தனை உன்னை தாங்கியதா? அதுதான் உன்னோட சக்தி தங்கமே. நீ விழுந்தாலும் உன்னோட ஆன்மா எழுந்தது. அந்த ஆன்மா தான் இப்போ உன்னோட வாழ்க்கையை வழிநடத்த போகுது. சில நேரம் நீ எனக்கான வழி எங்கே என்று சோர்ந்து போன நேரம் இருந்திருக்கும். ஆனால் யூனிவர்ஸ் சொல்லுது, நீ தேடும் வழி நீயே. நீ உன்னோட உள்ளத்தில் அமைதியை தேட ஆரம்பி. அங்கே தான் உனக்கான பதில்கள் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் முதலில் உன்னோட மனதை அமைதியாக்கி கேள், என் ஆன்மா என்ன சொல்லுது. அந்த அமைதியிலேயே யூனிவர்ஸ் உன்னிடம் பேசும். அந்த பதில் உனக்குள் இருந்து வரும். அதுதான் உண்மையான வழிகாட்டல். நீ உன்னோட வாழ்க்கையில் சில மனிதர்களை இழந்திருக்கலாம். சிலர் திடீரென உன்னிடம் இருந்து விலகியிருக்கலாம். அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. யூனிவர்ஸ் உன்னோட ஆற்றலை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன்னோட அதிர்வுடன் பொருந்தாத மனிதர்கள் உன்னிடம் இருந்து தூரம் போவார்கள். அதில் துக்கம் இருக்கலாம், ஆனால் பின்னால் நிம்மதி வரும். அந்த இடம் வெறுமையாக தோன்றலாம், ஆனால் யூனிவர்ஸ் அதிலே உனக்கான சரியான மனிதர்களை அனுப்பும். நீ அந்த வெற்றிடத்தை நம்பிக்கையோடு நிரப்பு தங்கமே. நீ இன்னும் ஒரு பெரிய வாழ்க்கைக்கான அடித்தளத்தில் இருக்கிறாய். இது அமைதியான ஒரு புயல் மாதிரி. எல்லாம் அமைதியாக தோன்றினாலும் அதன் பின்னால் பெரிய மாற்றம் நடக்குது. யூனிவர்ஸ் உன்னோட கனவுகளை நிறைவேற்ற வைக்கும் சக்திகளை ஒருங்கிணைக்கிறது. உன்னோட ஒரு பிரார்த்தனை கூட வீணாகவில்லை. நீ ஒருமுறை கூட எனக்கு வழி காட்டுங்கள் என்று கேட்டிருந்தால் இதோ அது நடக்குது. இந்த உரை அதற்கான பதில். நீ உன்னோட கடந்த காலத்தில் எவ்வளவு துன்பம் அனுபவித்தாலும் அது உன்னை உடைக்கவில்லை. அது உன்னை உருவாக்கியது. நீ இன்று இங்கே இருக்கிறாய் என்பதே உன்னோட வலிமையின் சாட்சி. யூனிவர்ஸ் உன்னோட சக்தியை உணர்ந்துள்ளது. அதனால் தான் இப்போ உனக்கு இந்த பதிலை அனுப்புகிறது. தயாராகு, அது சொல்லுது, உன்னோட நேரம் வருது. என் தங்கமே, சில சமயம் யூனிவர்ஸ் உன்னோட வாழ்க்கையை சற்றே நிறுத்தி வைக்கும். நீயே நினைப்பாய், ஏன் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் அந்த இடைவெளியில் தான் யூனிவர்ஸ் உனக்காக பாதையை அமைக்கும். நீ அமைதியாக இருந்தால் அது வேலை செய்யும். நீ பதட்டமாக இருந்தால் அது தாமதிக்கும். அதனால் இப்போ உன்னோட மனதை அமைதியாக வைத்துக்கொள்.
யூனிவர்ஸ் நம்பிக்கை கொடு. அது உன்னோட நம்பிக்கையை வீணாக விடாது. நீ ஒரு சின்ன துளியாக நினைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் யூனிவர்ஸ் உன்னை ஒரு முழு பிரபஞ்சமாக காண்கிறது. உன்னோட சிந்தனை, உன்னோட அன்பு, உன்னோட சக்தி, இவை எல்லாம் உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டவை. நீ உன்னோட மனதில் நல்லதை நினைத்தால் அந்த நல்ல அதிர்வுகள் உலகத்தில் பரவும். அதனால் நீ உன்னோட சிந்தனையை ஒளியால் நிரப்பி வை. உன்னோட வாழ்க்கை அதற்கேற்ப மாறும். நீ எத்தனை தடைகளை சந்தித்தாலும் அவை எல்லாம் உன்னோட பயணத்தின் பகுதிதான். ஒவ்வொரு தடையும் ஒரு பாடம். நீ அதை புரிந்துவிட்டால் யூனிவர்ஸ் அடுத்த கதவை திறக்கும். அதனால் எந்த தடையையும் சாபம் என்று நினைக்காதே தங்கமே. அது உன்னோட முன்னேற்றத்தின் அடிக்கல். அந்த அடிக்கல் இல்லாமல் உன்னோட கோபுரம் எழ முடியாது. நீ உன்னோட வாழ்க்கையில் சில சமயம் என்னால் முடியாது என்று நினைப்பாய். ஆனால் யூனிவர்ஸ் சொல்லுது, நீயால் மட்டுமே முடியும். உன்னோட ஆன்மா வலிமையானது. நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னோட ஒளி அணையவில்லை. அந்த ஒளி தான் உன்னோட அடையாளம். நீ அதை காத்து கொள்ளு. உன்னோட ஒளி தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டும். யூனிவர்ஸ் உன்னை ஒரு தூது போல அனுப்பியிருக்கிறது, மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்க, ஒளி கொடுக்க. நீ உன்னோட கனவுகளை நம்பு. அவை சாதாரண கனவுகள் அல்ல, யூனிவர்ஸ் உன்னோட ஆன்மாவுக்கு கொடுத்த காட்சிகள். நீ அதை பின்பற்ற ஆரம்பித்தால் யூனிவர்ஸ் உனக்கு வழிகாட்டும். எந்த சவாலும் வந்தாலும் நீ பயப்பட வேண்டாம். உன்னோட பக்கம் முழு யூனிவர்ஸ் இருக்கிறது. அது உன்னோட ஒவ்வொரு அடியையும் ஆசீர்வதிக்கிறது. நீ இப்போ படிக்கும் இந்த வார்த்தைகள் உன்னோட அதிர்வை உயர்த்தி கொண்டிருக்கின்றன. உன்னோட இதயம் இப்போ மெதுவாக அமைதியாகும். உன்னோட மனம் நம்பிக்கையால் நிரம்பும். அந்த உணர்வு உண்மையானது தங்கமே. அது யூனிவர்ஸ் உன்னோட ஆன்மாவுடன் இணைந்திருப்பதற்கான சான்று. இதை இப்போ உணர்கிறாய் என்றால் அதுவே உன்னோட பதில். யூனிவர்ஸ் சொல்லுது, நான் உன்னோட பக்கம் இருக்கிறேன், உன்னோட ஆசைகள் நிறைவேற போகின்றன. நீ இனி துன்பத்திலிருந்து விலகி நன்றியுடன் வாழ ஆரம்பி. ஒவ்வொரு நாளும் நன்றி யூனிவர்ஸ் என்று சொல்லு. அந்த நன்றி உன்னோட கதவுகளை திறக்கும். நீ நம்பிக்கை இழந்த நேரங்களில் கூட நன்றி சொல்ல ஆரம்பி. அப்போது யூனிவர்ஸ் உன்னோட ஆற்றலை பார்த்து மகிழும். அது உனக்கான ஆசீர்வாதத்தை துவக்கும். என் தங்கமே, இது உன்னோட வாழ்க்கையின் புதிய பிறப்பு. நீ இதை கேட்டு முடித்தவுடன் உன்னோட மனம் மாற்றமடையும். நீ உன்னோட கண்ணால் காணாத மாற்றங்களை இதயத்தால் உணர ஆரம்பிப்பாய். யூனிவர்ஸ் உனக்காக புதிய கதவை திறக்குது. நீ அதில் நம்பிக்கையோடு நட. உனக்கு தேவையான எல்லா பதில்களும், எல்லா வழிகாட்டுதலும், எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னிடம் வரப்போகின்றன. நீ உன்னோட வாழ்க்கையில் இதை நினைவில் வை, எதுவும் எனக்கு எதிராக நடக்காது, எல்லாம் எனக்காக நடக்கும். இந்த வாக்கியம் உன்னோட மந்திரம். யூனிவர்ஸ் இதே செய்தியை சொல்லுது தங்கமே, உன்னோட நேரம் வந்துவிட்டது. உனக்காக நான் வழி அமைத்து கொண்டிருக்கிறேன். நீ நம்பு, நீ உணர், நீ எதிர்பார்த்து காத்திரு, உன்னோட ஆசை நிறைவேறும். யூனிவர்ஸ் உன்னோட பக்கம் தான் இருக்குது என் தங்கமே. தங்கமே, யூனிவர்ஸ் உன்னை மிகவும் நேசிக்கிறது. அதனால்தான் அது உன்னை வலியில் வடித்தது. ஆனா இப்போ அந்த வலி முடிந்து ஒளி காலம் ஆரம்பிக்குது. நீ அதற்கு தயாராக இரு. உன்னோட ஒளியை மறைக்காதே. உலகம் அதை எதிர்பார்க்கிறது. உன்னோட அன்பு ஒருவரின் இருளை குணப்படுத்தும். உன்னோட குரல் ஒருவரின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்கும். நீ ஒரு சாதாரண மனிதி இல்லை தங்கமே. நீ ஒரு தெய்வீக ஆற்றல், ஒரு தூதன், ஒரு ஒளியின் வழிகாட்டி. உன்னோட வாழ்க்கை ஒரு பரிசு. அதை அன்புடன், நம்பிக்கையுடன், நன்றி உணர்ச்சியுடன் வாழ். யூனிவர்ஸ் உன்னோட ஒவ்வொரு சுவாசத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். நீ அன்பாக இரு, நீ ஒளியாக இரு, நீ அதிசயமாக இரு.